بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அந்த தலைப்பின் கீழ் மரணத்தை நினைவுறுத்துகின்ற திருக்குர்ஆனுடைய வசனங்கள் என்கிற தலைப்பிலிருந்து தொடங்கப்பட்டு நேற்றைய தினம் கியாம நாள் எப்பொழுது வரும், அது எந்த கிழமையில் வரும், அந்த கியாம நாள் வருகிற பொழுது இந்த பூமிக்கு மேல் இருக்கின்ற மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் இந்த உரையின் கீழ் உங்களுக்கு தொகுத்து வழங்கப்பட்டது. இந்த உரையை கேட்காத அன்பர்கள் இந்த உரையினுடைய சிடி கேசட்டுகளை வாங்கி அதை தொடர்ந்து கேட்டு பயன்பெற வேண்டுமென அன்பாய் கேட்டுக்கொண்டு, அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த கியாம நாளினுடைய அடையாளங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு ஒரு முன்னறிவிப்பாக, ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ்வினுடைய ரசூல் கூறியிருக்கிறார்கள். அதில் ஒரு சில முன்னறிவிப்புகள் இந்த உலகத்தில் நடந்து முடிந்த முன்னறிவிப்புகள், நம்முடைய கண்ணெதிரே இருக்கிற முன்னறிவிப்புகள். இன்னும் ஒரு சில படுபயங்கரமான முன்னறிவிப்புகள், இனி வரவிருக்கின்ற முன்னறிவிப்புகள். அதனை தொடர்ந்து இந்த உலக அழிவு நாளுக்கு பிறகு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதர்களையும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்கின்ற அந்த நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தில் இறை விசுவாசிகளுடைய நிலைமை, இறை நிராகரிப்பாளர்களுடைய நிலைமை, இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு பாவங்கள் புரிந்து அநியாயங்கள் புரிந்து அதோடு சேர்ந்து நன்மைகளையும் செய்து இந்த உலகத்தில் வாழுகிற அன்பர்களுடைய நிலைமை, அல்லாஹ்வினுடைய கருணை, நரகம், சொர்க்கம் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து இந்த தலைப்பின் கீழ் அறியவிருக்கிறோம். அன்பானவர்களே, பொதுவாகவே உலக அழிவு நாளை குறித்து
அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் பக்கம் பக்கமாக அத்தியாயமாக அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறான். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்சென்ற சமுதாயத்தோடு என்னுடைய சமுதாயத்தை ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தால் நீங்கள் வாழ்கிற இந்த உலகத்தினுடைய வயசு அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட தூரம் என்றார்கள். அந்த அளவுக்கு மிக மிக நெருக்கமாக நானும் உலகத்தினுடைய அழிவு நாளும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் 70வது அத்தியாயத்தின் 6வது வசனம் 7வது வசனம், இன்னஹும் யரவுனஹு பஈத், மனிதர்கள் எல்லாம் அந்த நாளை அது மிகப்பெரிய தொலைவில் இருப்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். வனராஹு கரீப், ஆனால் அது மிக மிக சமீபமாக இருப்பதாகவே நான் உணர்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த நாள், அப்படிப்பட்ட அந்த படுபயங்கரமான நாள், அப்படிப்பட்ட அந்த உலக அழிவு நாள், அந்த நாளை குறித்து எல்லா நபிமார்களும் பேசியிருக்கிறார்கள் மக்கள் மத்தியில். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய சட்டத்திட்ட கோட்பாடுகள், நெறிமுறைகள், வணக்க வழிபாடுகள் வித்தியாசப்படலாம். நோன்பு போன்ற வணக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதர்கள் மக்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு கால நேரங்களை நீட்டி சட்டத்திட்டங்களை அல்லாஹ்விடமிருந்து பெற்று வழங்கியுள்ளார்கள். ஆனால் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் அழுத்தம் திருத்தமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்ற ஒரு காரியம் கியாமனால், மறுமையினால், நரகம், சொர்க்கம் என்பதையெல்லாம் மிகுந்த அச்சத்தோடு மிகுந்த கவலையோடு எல்லா இறை தூதர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வினுடைய ஆயத்தின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, எப்படி ஆர்வத்தோடு உலக அழிவு நாளை குறித்து அறிந்து கொள்வதில் நாம் ஆர்வத்தோடு இருக்கிறோமோ, அதே அளவுக்கு அந்த நாள் வந்தால் நம்மிடத்தில் என்ன நற்கர்மங்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முடிவு நாள் உண்டு, அதுதான் மரணம். அப்படி அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு நாள் என்பதுதான் உலக அழிவு நாள், கியாம நாள் என்பது. ஆகவே மரணத்தின் மூலமோ உலக அழிவு நாளின் மூலமோ அல்லாஹு தாலா நம்மை இந்த உலகத்தில் இருந்து கைப்பற்றினால் அந்த மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற, அந்த மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் எழுப்பி சொர்க்கத்தில் உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டுமானால் அந்த நாளுக்குரிய நல்ல நல்ல அமல்கள் நம்மிடத்திலே ஒருங்கே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இருந்தாக வேண்டும். அன்பர்களே, அல்லாஹு தாலா 50வது அத்தியாயம் 20வது வசனம், இந்த வசனத்தில் அந்த நாள் வரும் பொழுது அந்த நாளினுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் சொல்கிறான். வனுஃபிக ஃபி சூர், ஒரு சூர் ஊதப்படும், ஒரு அபாய சங்கு, அது ஊதினால் ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ, அந்த நாள் நெருங்கிவிட்டது, அந்த நாளுக்குரிய எச்சரிக்கை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாள் எந்த வருடத்தில் வரும் என்று நமக்கு சொல்லித் தரவில்லை. அந்த நாள் எந்த மாதத்தில் வரும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது. அந்த நாள் எந்த கிழமையில் வரும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது. ஆனால் அது என்ன கிழமை வரும், எந்த தேதி என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது. அது என்ன கிழமையில் வரும் என்றால் அது வெள்ளிக்கிழமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த சூர் ஊதப்பட்டு இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற
அந்த நாளை குறித்து எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நபிமொழியின் மூலம் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஹாக்கிம் என்கிற நபிமொழி 4ஆம் பாகம் 558வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சூர் ஊதுவதற்கென்றே உலகத்தை அழிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு ஒரு அபாய குரல் எழுப்புவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா ஒரு வானவரை தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான். அவருக்கு ஒரே டியூட்டி 2 சூர் ஊதுவது. அதை தவிர அவருக்கு வேறு எந்த பணியும் இல்லையாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அந்த சூர் ஊதுகின்ற அந்த குழலை கையில் வைத்துக்கொண்டு கண்களை கூர்மையாக்கி கண்களை விழித்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய அரிசை அந்த வானவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போல மின்னுகின்ற கண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3365வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள், நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எனக்கு எப்படி சந்தோஷம் வரும் என்று ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் பேசினார்கள். என்ன காரணமாம்? சூர் ஊதுகிற அந்த வானவர் அவர் தன்னுடைய நெற்றியையும் தன்னுடைய பார்வையையும் கூர்மையாக்கி தன்னுடைய காதை அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பார்த்து தாழ்த்தி அந்த அரிசை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். இப்படி இந்த உலக அழிவு நாள் நெருங்கி இருக்கும் பொழுது எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நஸை என்கிற நபிமொழி தொகுப்பில் 1413வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்தால் இந்த பூமிக்கு மேல் இருக்கின்ற மனிதர்களை தவிர எல்லா உயிரினங்களும் அந்த வெள்ளிக்கிழமையினுடைய சூரிய உதயத்தின் முற்பகலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதாம். என்ன காரணம்? இந்த வெள்ளிக்கிழமை உலக அழிவு நாளாக இருக்குமோ? எல்லா உயிரினங்களும் மனிதனை தவிர, பூமிக்கு மேல் வசிக்கின்ற மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் வெள்ளிக்கிழமை வந்தால் தங்களுடைய செவிகளை எல்லாம் கூர்மையாக்கி அந்த சூர் ஊர்வதை எதிர்பார்த்து பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன காரணம்? மனிதனை தவிர மீதமுள்ள எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் அல்லாஹு தஆலா நிறைய ஆற்றல்களை வழங்கியுள்ளான். எப்படி? மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு அவன் மண்ணறைக்கு எடுத்துச் செல்லப்படும் பொழுது தீய அடியானாக இருந்தால் என்னை எங்கே கொண்டு செல்லுகிறீர்கள், என்னை தாமதியுங்கள் என்று அவன் புலம்புகிற சப்தம் மனித ஜின் இனத்தை தவிர எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் செவிகேற்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மண்ணறையில் தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையின் காரணமாக அவர்கள் போடுகிற சப்தம், அவர்கள் போடுகிற அலறல் சப்தம் பூமிக்கு மேல் வாழ்கின்ற எல்லா உயிரினங்களும் செவியேற்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகாலை பொழுது சேவல் கூவினால் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை நீங்கள் ரஹமத்தை தேடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். காரணம், அது அருள் செய்கிற வானவரை பார்த்திருக்கிறது என்றார்கள். கழுதை சப்தத்தை கேட்டால் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், அந்த கழுதை சைத்தானை பார்த்திருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வன விலங்குகளுக்கு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்திருக்கிறான். ஆகவேதான் இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா உயிரினங்களும் ஜும்மாவுடைய நாள் வந்தால் அந்த நாளினுடைய சூரிய உதயத்தின் முற்பகலை எதிர்பார்த்தால் தான் அதற்கு சமாதானமாம். அந்த அளவுக்கு செவிதாழ்த்தி இந்த வெள்ளிக்கிழமை அந்த நாளினுடைய அழிவாக இருக்குமோ என்ற அந்த உயிர் ஜீவராசிகள் எதிர்பார்ப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வெள்ளிக்கிழமை உலக அழிவு நாள் என்பது நிச்சயம், ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை. ஆகவேதான் அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் உண்டு, பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் அந்த துஆ விலை மதிக்க முடியாதது என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த நாள் வந்தால் உயிர் ஜீவராசிகள் அந்த நாளினுடைய அழிவை கண்டு பயப்படுகிறது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு நிறைய பொடும்போக்கு.
ஜுமா தொழாத அன்பர்கள் உண்டு, ஜுமாவுடைய நாளில் பொடும்போக்காக இருக்கிற அன்பர்கள் உண்டு. அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் களையப்பட வேண்டும் என்பது இந்த உரையினுடைய முதல் சாராம்சம். இரண்டாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் அந்த நாள் வருவதற்கு முன்னதாக இந்த உலகம் எப்படி மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முன்னறிவிப்புகளை இந்த மனித சமூகத்திற்கு வழங்கியுள்ளார்கள். அந்த முன்னறிவிப்பில் ஒன்று, இந்த உலகத்திலிருந்து மார்க்க கல்வி எடுபடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 6808வது நபிமொழி, கல்வி அகற்றப்படுவதும் அறியாமை வெளிப்படுவதும் ஏற்படாதவரை இந்த உலகத்திற்கு கியாம நாள் வராதாம். இந்த உலகத்திற்கு கியாம நாள் வராது. கல்வி அகற்றப்படும், அறியாமை அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால்தான் இந்த உலகத்திற்கு கியாம நாள் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கல்வி அகற்றப்படும் என்றால் என்ன? புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 100வது ஹதீஸ். அந்த நபிமொழி, இந்த நபிமொழிக்கு விளக்க உரையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கல்வி அகற்றப்படும் என்றால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாக கல்வியை அல்லாஹ் அகற்ற மாட்டானாம். அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலம், மார்க்க அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருந்து மெல்ல மெல்ல இந்த கல்வியை அல்லாஹ் அகற்றுவான். பிறகு மார்க்க அறிஞர்களை எல்லாம் கைப்பற்றிய பிறகு இந்த மக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அறியாமையில் விட்டு விடுவான். அதற்கு பிறகு அறிவியினர்கள் அவர்களுக்கு தலைவர்களாக வருவார்கள். அவர்களிடத்தில் மக்கள் மார்க்க விளக்கம் கேட்பார்கள். அவர்கள் மார்க்க தீர்ப்பும் வழங்குவார்கள். அவர்களும் வழிகட்டு மக்களையும் அவர்கள் வழிகெடுப்பார்கள். அந்த நாள் வந்தால் அதுதான் உலக அழிவு நாள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, கல்வி இந்த உலகத்திலே இருந்து அகற்றப்பட்டால், மார்க்க அறிஞர்கள் இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹுவால் மெல்ல மெல்ல கைப்பற்றப்பட்டால், இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா ஏற்படுகிற மிகப்பெரிய தீங்கு பலகீனம், அறியாமை. அறிவிலிகள் நிறைந்த ஊராக இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஆக்குவான். 3வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் ஆதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் இருந்தீர்கள். நான் தான் உங்களுக்கு அருள் செய்து வேதத்தை வழங்கி தூதரை அனுப்பி நரகத்தில் இருந்து நான் தான் உங்களை காப்பாற்றினேன். அறியாமை என்கிற இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி இஸ்லாத்தை நான் தான் உங்களுக்கு தந்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அறியாமை மீண்டும் வரும். நரக நெருப்புக்குரிய காரியங்களை மக்கள் ஆரம்பிப்பார்கள். அவர்கள் செய்வதை சுட்டி காண்பிக்க சிறந்த மார்க்க அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள். நேரான வழியை காண்பிக்கிற அறிஞர் பெருமக்கள் இந்த பூமியில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எங்கு பார்த்தாலும் அறியாமை, எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம். அப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் அந்த நாள் வரும். அப்படிப்பட்ட அந்த நாளில்தான் இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இது ஏக தேசம். இன்றைய 2010 நாம் இருக்கிறோம். நிறைய மார்க்க அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக அரபு தீபகற்பத்தில் வாழ்ந்த மார்க்க அறிஞர்களை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவீர்கள். புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், இன்னும் அதற்கு பிறகு வந்த மிகப்பெரிய சங்கைக்குரிய இமாம்கள் எல்லாம் தனிப்பட்ட ஒரு மனிதர்கள், ஒரு ஜமாத் அல்ல, ஒரு கூட்டுக்குழுவாக அல்ல, தனிப்பட்ட ஒரு மனிதர்கள் இந்த மனித சமூகத்திற்கு நிறைய மார்க்க கிதாபுகளை, ஹதீஸ் கிதாபுகளை இந்த மனித சமூகத்திற்கு வழங்கி மரணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு கண்ணு தெரியாமலேயே மரணித்த மார்க்க அறிஞர்கள் உண்டு. மிகப்பெரிய மார்க்க வளமாக்கல். அவர்களெல்லாம் இந்த நூற்றாண்டில் கூட மிகப்பெரிய இமாம்கள் இந்த உலகத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் மரணித்து போய்விட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய மன்னரை வாழ்வையும் மறுமையுடைய வாழ்வையும்
அல்லாஹ் சிறப்பாக்க நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். மார்க்க உலமாக்கள் மெல்ல மெல்ல இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் உயிர் கைப்பற்றப்பட்டு இந்த உலகத்திற்கு விடைபெறும் பயணமாக இந்த உலகத்திலே இருந்து சென்று விட்டார்கள். நண்பர்களே, உலமாக்கள் குறைந்தால், மார்க்க அறிஞர்கள் குறைந்தால் மார்க்க விளக்கம் யாரிடத்தில் போய் கேட்டு பெறுவது? இன்றைக்கு கூட அறிவீனத்தனமான, மடத்தனமான, குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான மார்க்க விளக்கங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி இணை வைத்தலின் பக்கம், பித்அத்துகளின் பக்கம், அனாச்சாரங்களின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் தாராளம் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்கு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு நேரான மார்க்கத்தை எடுத்து சொல்கிற உலமாக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணி விடலாம். அவர்கள் எல்லாம் இறந்து போனால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? மார்க்கத்தை படிப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா? மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்கிற விஷயத்தில் நமக்கு ஆர்வம் உண்டுமா? மார்க்கத்தை கேட்கிறோமே, கேட்கிற மார்க்கத்தை பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்தி நாமும் பிறருக்கு சொல்கிற மனிதர்களாக மாற வேண்டும். உலமாக்கள் குறைந்து விடக்கூடாது. மார்க்க அறிஞர்கள் குறைந்தால், மார்க்க அறிஞர்கள் இந்த உலகத்தில் குறைந்து வந்தால் அது கியாம நாளின் அறிகுறி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்களே, அது குறித்துள்ள ஒரு அச்சம், அது குறித்துள்ள ஒரு கவலை நமக்கு உண்டுமா அன்பர்களே? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகவே தான் சொன்னார்கள், உலக அழிவு நாள் எப்பொழுது வரும் தெரியுமா? மார்க்க அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலம் கல்வியை அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அல்லாஹு தஆலா எடுத்து அறியாமையில் மக்களை விட்டு அறிவினர்களை தலைவர்களாக ஆக்கி அந்த அறிவினர்கள் மார்க்கத்திற்கு புறம்பான ஃபத்வாக்களை கொடுத்து அவர்களும் வழிகெடுவார்கள், மக்களையும் வழிகெடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரம் வராமல் உலகம் அழியாது. இது முதல் அறிவிப்பு. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். புகாரியில் 7081வது நபிமொழி, அதே புகாரியில் 6495வது நபிமொழி, அதே புகாரியில் 7105வது நபிமொழி. குழப்பங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் கியாம நாளின் அறிகுறியாக சொல்கிறார்கள். குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் குழப்பமான சூழ்நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அந்த மதீனா நகரிலும் அரபு தீபகற்பத்திலும் ஏற்பட்ட குழப்பங்களை அதற்கு பிறகு வந்த இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே மக்கள் போய் அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு நடந்த அந்த குழப்பமான சூழ்நிலையை குறித்து கேட்ட பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அந்த நாளில் பிறக்காமல் எங்களை பாதுகாத்தானே என்றார்கள். குழப்பம் மக்களுடைய ஈமானை பாதித்துவிடும், குழப்பம் மக்களுடைய நிம்மதியை கெடுத்துவிடும், குழப்பம் மக்களுடைய தக்குவா கேள்விக்குறியாகிவிடும், குழப்பம் வந்தால் ஹிதாயத்துகள் எல்லாம் பறிபோகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எப்படிப்பட்ட குழப்பமாம்? அந்த குழப்பம் வருகிற பொழுது அமர்ந்து கொண்டிருப்பவனை காட்டிலும் நின்று கொண்டிருப்பவன் சிறந்தவன், நின்று கொண்டிருப்பவனை காட்டிலும் நடந்து போகிறவன் சிறந்தவன், நடந்து போகிறவனை காட்டிலும் ஓடுகிறவன் சிறந்தவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழப்பம் வந்தால் அந்த குழப்பத்தில் இருந்து எப்படி ஒரு இறை விசுவாசி தன்னை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றார்கள். குழப்பமான சூழ்நிலை வரும் பொழுது அதை விட்டு ஒதுங்கி நில்லுங்கள், அதையும் மீறி குழப்பம் வந்தால் அதை விட்டு அகன்று சென்று விடுங்கள், அதையும் மீறி குழப்பம் வந்தால் ஓடோடி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அளவுக்கு குழப்பம் இந்த பூமிக்கு மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்தாக விளைகிற குழப்பம். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எது புகலிடமாக தெரிகிறதோ, எது உங்களுக்கு பாதுகாப்பாக தெரிகிறதோ அதை தேடி சென்று உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்கள் மத்தியில் ஒரு காலம் வரும், அந்த காலம் வராமல் நிச்சயம் உலக அழிவு நாள் ஏற்படாது. எப்படிப்பட்ட காலமாம்? அந்த குழப்பமான சூழ்நிலை வந்தால் மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வம் அவனுடைய ஆடு என்றார்கள். அந்த ஆட்டை ஓட்டி சென்று
மலையினுடைய உச்சைக்காவது சென்று உன்னுடைய ஈமானை நீ பாதுகாத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்பு. புகாரி 7115வது நபிமொழி. மனிதன் கபரஸ்தானை கடந்து சென்றால், மனிதன் ஒரு மண்ணறையை கடந்து சென்றால் என்ன சொல்லுவானாம்? அந்த மண்ணறையில், மரணித்து போன அந்த மண்ணறையில் அந்த மனிதனை பார்த்து உயிரோடு இருக்கிற மனிதன் சொல்லுவானாம், நீங்கள் சிறந்தவர்கள், நாங்கள் இன்னும் குழப்பங்களில், அநியாயங்களில், சோதனைகளில் சிக்கி தவிக்கிறோம். எங்களுக்கு முன்னால் நீங்கள் சென்றுவிட்ட நீங்கள் சிறந்தவர்கள், எங்களுக்கும் இந்த மரணம் வந்திருக்க கூடாதா என்று மனிதன் கூப்பாடு போடுகிற நாள், எண்ணுகிற நாள், மனிதன் நிம்மதி இழந்த நாள், மரணம் வந்தால் போதும் என்று மனிதன் நினைக்கின்ற நாள். அப்படிப்பட்ட குழப்பங்கள் வராமல், அப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமல் உங்களுக்கு நிச்சயம் உலக அழிவு நாள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இனி ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்கிறார்கள். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் குழப்பம் வரும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடமே உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், பாருங்கள், அந்த நாள் வந்தால் இந்த உலகத்திற்கு மேல் வசித்துக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி வாழ்வார்கள் என்றால், காலையில் மூமினாக இருப்பவர்கள் மாலையில் காஃபிர்களாக மாறிவிடுவார்கள், மாலையில் காஃபிர்களாக இருக்கக்கூடியவர்கள் காலையில் இறை விசுவாசிகளாக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட காலமாம் அது, அப்படிப்பட்ட காலமாம். இமாம்கள், சங்கைக்குரிய அறிஞர் பெருமக்கள் அதற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது, ஒரு மனிதன் காலையில் இன்ன பிற மனிதனுடைய உயிர், மானம், கண்ணியம், அவனுடைய உடைமை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பானாம் காலையில். மாலை வந்தால் அவைகளை எல்லாம் அபகரிக்கக்கூடியவனாக மாறிவிடுவானாம். மாலையில் பாதுகாத்தால் காலையில் அபகரிக்கக்கூடியவனாக இருப்பானாம். இப்படி மனிதர்களுடைய நிலைப்பாடு ஆச்சரியத்தக்க வகையில், மிகப்பெரிய அதிசயம் ஏற்படுகிற வகையில் மனிதர்களுடைய ஈமான் மாறும். காலையில் மூமின், மாலையில் காஃபிர்கள். மாலையில் இறை நிராகரிப்பில் இருப்பார்கள், காலையில் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆகவேதான் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப், அல்லாஹ்வே எங்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் நீ திருப்பிய பிறகு அந்த உள்ளம் தடம் புரண்டு செல்லாமல் நீ பாதுகாப்பாயாக, அந்த உள்ளம் தடம் புரண்டு செல்லாமல் இருக்க நீ கருணை புரிவாயாக, அருள் புரிவாயாக. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு பிரார்த்தனையே கற்றுத் தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களுடைய நிலையை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் என்பதை விளக்குவதற்கு சொல்லித் தந்தார்கள். ஒரு மனிதன் தொடர்ந்து தீமையை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு மரணம் வருவதற்கு முன்னதாக திடீரென அவன் நன்மையை செய்ய ஆரம்பிப்பான். அப்படி அவன் சொர்க்கம் சென்று விடுவான். ஒரு மனிதன் தொடர்ந்து நன்மையை செய்து கொண்டே இருப்பான். திடீரென அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்தை மாற்றுவான். அவன் நரகவாசியாக தீய செயல்களை செய்து நரகத்திற்கு சென்று விடுவான் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரம், அப்படிப்பட்ட ஒரு நாள் மனிதர்களின் மீது விதிக்காமல் நிச்சயம் அந்த நாள் வராது, நிச்சயம் அந்த நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, ஆகவேதான் அல்லாஹ்வினுடைய ரசூல் நிறைய பிரார்த்தனைகளில் குழப்பங்களை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். பயனற்ற கல்விகளை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். குழப்பமான காலங்களில் வாழ்வதை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். மனிதர்களுக்கு வரப்போகிற குழப்பங்களில் மிகப்பெரிய குழப்பமே தஜ்ஜாலுடைய குழப்பம்தான். அந்த தஜ்ஜாலிடமிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடியுள்ளார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பர்களே, இதுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய முன்னறிவிப்புகளில் ஒன்று. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்பு என்ன? ஒரு பெண் யாரை ஈன்றெடுப்பாளாம்? தன்னுடைய எஜமானியை ஈன்றெடுப்பாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். என்ன பொருள்? ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்ற தாயை ஆண்மக்கள் எல்லாம் கைவிட்டு அந்த பெற்ற தாய் கடைசியில் அவளால் பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கிய பிள்ளைகளிடத்திலே போய், பெண் பிள்ளைகளிடத்திலே போய் தஞ்சம் புகுவாளாம். பெண் பிள்ளைகள் தான் பெற்ற தாயையே பராமரிக்கிற ஒரு காலம் வரும்.
பெண் பிள்ளைகளிடத்தில் தான் பெற்று வளர்த்தி ஆளாக்கிய தாய்கள் எல்லாம் தஞ்சம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வராமல் இந்த உலகத்திற்கு உலக அழிவு நாள் கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமாக இன்றைக்கு பார்க்கிறோம், பெற்று வளர்த்தி ஆளாக்கிய பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளின் மூலம் விரட்டி அடிக்கப்பட்டு முதியோர் காப்பகம் என்று அரசாங்கத்தின் மூலம் இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிற கொடுமை உண்டுமா இல்லையா? எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் உண்டு முதியோர் காப்பகம். இந்த காப்பகத்திற்கு என்ன வேலை? குடும்பத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்ற தாயையும் தந்தையையும் பாதுகாப்பதற்கென்றே ஒரு காப்பகம். சமீபத்தில் ராஜஸ்தானிலே சட்டம் கடுமையாக்கப்பட்டிருந்தது. பெற்றோர்களை யாராவது கொடுமை செய்தாலோ, சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக வீட்டில் நடத்தினாலோ, அந்த பெற்றோர்களை யாராவது கை நீட்டி அடித்தாலோ அவர்களுக்கு 3 ஆண்டு காலம் ஜெயில் என்று ராஜஸ்தானிலே சட்டம் பிறப்பித்தார்கள். இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதற்கு ஒரு வரவேற்பு. என்ன காரணம்? பெற்றோர்கள் இந்த மனித சமூகத்தில் அனாதிகளாக விடப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறானே, சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தி ஆளாக்கி அவர்களை சீ என்று கூட நீ சொல்லிவிடாது. 17வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு போதிக்கிறான், உன்னுடைய பெற்றோர்கள் மிகுந்த சிரமப்பட்டு உன்னை வளர்த்தி ஆளாக்கினார்கள். இரத்தத்தை பாலாக உனக்கு தந்தார்கள். அவர்கள் கருவில் உன்னை சுமக்குகிற பொழுது எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் நீ வளர்ந்து ஆளாகிய உடனே அந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்தினாலோ, அந்த பெற்றோர்களை கை நீட்டி அடித்தாலோ, அந்த பெற்றோர்களை கேவலப்படுத்தினாலோ, அந்த பெற்றோர்களை வீட்டில் ஒரு வேலைக்காரியை போல நடத்தினாலோ, அந்த பெற்றோர்களை 4 பேருக்கு மத்தியில் அசிங்கமாக பேசினாலோ, அந்த பெற்றோர்களை வீட்டை விட்டு துரத்தினாலோ அந்த நாள் வரும். அது கியாம நாளின் அறிகுறி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவேதான் தாயின் காலடியில் சொர்க்கம் உண்டு என்றார்கள். தாய்க்கு செல்கிற பணிவிடையின் மூலம் நீங்கள் சொர்க்கமே செல்லலாம். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் உங்களுக்கு இருந்தும் அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து பராமரித்து நீங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி உங்களின் மீது பாசம் செலுத்தி அரவணைத்து அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் நமது பிள்ளை பட்டினி கிடக்க கூடாது, நமது பிள்ளை ஆரோக்கியமாக வளர வேண்டும், நமது பிள்ளைக்கு வெயில் மழை படக்கூடாது என்று சிறு வயதில் நம்ம எந்த அளவுக்கு பாசம் செலுத்தி ஊட்டி வளர்த்தி ஆளாக்கினார்களோ அதற்கு இந்த மனித சமுதாயம் கொடுக்கிற பரிசு ஆளானவுடன் கை நீட்டி அடிப்பது, தகாத வார்த்தை பிரயோகம் பேசுவது, 4 பேருக்கு மத்தியில் கண்ணிய குறைவாக நடத்துவது. பெற்ற பிள்ளைகளின் மூலம் இப்படி நாம் நடத்தப்பட்டு விட்டோமே என நினைத்து எவ்வளவு பெற்றோர்கள் மனநோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு பெற்றோர்கள் வீதிகளிலே கையேந்துகிற நிலை தெரியுமா? வீட்டில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட பெற்றோர்கள், வீட்டிலே இருந்து புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர்கள், வீட்டிலே இருந்து கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வெளியே வந்த பெற்றோர்கள் இந்த மனித சமூகத்தில் இன்றைக்கு பிச்சைக்காரர்களாக, உறங்குவதற்கு இடமில்லாதவர்களாக, மனநோய்க்கு ஆளானவர்களாக இந்த மனித சமூகத்திலே உலா வருகிறார்களே. அங்குமிங்கும் எங்கு பார்த்தாலும் முதியோர்களுக்குண்டான காப்பகம் நிறுவப்பட்டு பெற்றோர்கள் பாதுகாக்கப்படுகிறார்களே. எதனுடைய அறிகுறி? கியாம நாளினுடைய அறிகுறி. கியாம நாளினுடைய அறிகுறி. ஆண் மக்களால் கைவிடப்பட்டு திருமணத்திற்கு பிறகு அந்நிய ஆணை சார்ந்திருக்கிற தன்னுடைய மகளிடத்தில் போய் தன்னுடைய தாய் தஞ்சம் புகக்கூடிய நிலைமை. விட்டால் வழியில்லை, பிள்ளைதான் தாயையே பார்க்க வேண்டிய நிலைமை. குடும்பத்தில் இருக்கிற ஆண் வாரிசுகளுக்கு அல்லாஹு தஆலா போடுகிற சட்டம் என்ன? ஆண்கள் நிர்வகிக்கக்கூடியவர்கள், பெண்கள் அந்த நிர்வாகத்திற்கு உட்பட்டவர்கள், ஆண்கள் சம்பாதிக்கக்கூடியவர்கள், ஆண்கள் நிர்வாக திறமையுடையவர்கள். அப்படிப்பட்ட ஆண்மையுடைய ஆண்மகன் அந்த பெற்ற தாயை துரத்தி வீசுகிற காலம் வரும், அடிக்கிற காலம் வரும், ஏசுகிற காலம் வரும். அதுதான் கியாம நாளின் அறிகுறி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிதர்சனமாக இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? நிதர்சனமாக இன்றைக்கு உண்டுமா இல்லையா? நபித்தோழர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் உண்டுமா என்று கேட்டார்கள். உண்டு யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு போய் பணிவிடை செய்வதன் மூலம் அதற்குரிய அந்தஸ்தை பெற்றுக்கொள் என்றார்கள். அதற்குரிய அந்தஸ்தை பெற்றுக்கொள் என்றார்கள். ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ்,
நான் அதிகம் அதிகம் அன்பு காட்டுகிற மனிதர்கள் யார்? யாரிடத்தில் நான் அதிகம் அதிகம் அன்பு காட்ட வேண்டும்? உன்னுடைய தாய் என்றார்கள். அடுத்தது யாரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடுத்தது யார் ரசூலல்லாஹ்? உன்னுடைய தாய். மூன்றாவதும் அந்த நபித்தோழர், நான் யாரிடத்தில் அதிக அன்பு காட்ட வேண்டும் யார் ரசூலல்லாஹ்? உன்னுடைய தாய். 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தாய் என்றார்கள். என்ன காரணம்? அவ்வளவு கஷ்டம் உண்டு உன்னை கருவிலே வச்சு வளர்த்தி ஆளாக்க. அவ்வளவு கஷ்டம் உண்டு 10 மாத காலம் கருவிலே சுமந்து உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்க. அல்லாஹுவே திருக்குரானில் தாய்க்கு நீ பணிவிடை செய் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம் தெரியுமா? சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னுடைய தாய் உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கினாள். சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டாள், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டாள். உண்ண முடியாது, உறங்க முடியாது, உண்ட உணவெல்லாம் குமட்டி வாந்தி எடுக்கிற கொடுமை. பச்சை மருந்துகளை எல்லாம் உனக்காக வேண்டி இனிப்பாக உண்டு வாழ்ந்த ஒரு தாய். அந்த தாயை எட்டி உதைத்தினால் விளங்குமா? அந்த தாயை வீட்டை விட்டு துரத்தி அடித்தால் கியாமனால் வராதா? அந்த தாயை தெருவிலே உலாவ விட்டால் அல்லாஹ் விடுவானா? ஆகவேதான் அன்றைய கால சஹாபாக்கள் எல்லாம் அந்த தாய்க்கு அளப்பெரிய மரியாதை கொடுத்தார்கள். தாய்களுக்கு அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு? தாய்மார்கள், நாமெல்லாம் இஸ்லாத்தை தழுவிவிட்டோம், நம்முடைய தாய் இஸ்லாத்தை தழுவாவிட்டால் மறுமை நாளிலே நம் கண் எதிரே நம்முடைய தாயை அல்லாஹு தஆலா நரகத்திலே இழுத்து செல்லப்பட்டால் நம்மால் எப்படி தாங்க முடியும் என்று துடித்தவர்கள் அந்த சஹாபாக்கள். தாய்க்காக தெரியுமா உங்களுக்கு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எப்பொழுதும் மிக அன்போடு அல்லாஹ்வுடைய ரசூலால் அரவணைத்து வளர்க்கப்பட்ட ஒரு தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பேரித்தம்பழத்தை கொடுத்து கொண்டிருந்த நேரம், ரேஷன் திட்டத்தின் கீழ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3 பேரித்தம்பழம் கொடுத்தார். ஒன்றை கையிலே வைத்து 2 சட்டை பையுக்குள்ளே போட்டார். அபூ ஹுரைராவே அந்த சட்டை பையில் போடுகிற பேரித்தம்பழம் யாருக்குரியது என்றார்கள். யார் ரசூலல்லாஹ்? என்னுடைய தாய் வீட்டிலே இருக்கிறாள், அவளுக்குரியது என்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவனுடைய தாய்க்கு 3 பேரித்தம்பழம் என்றார்கள். பேரித்தம்பழத்தை வாங்கிவிட்டு எல்லோரும் போன பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். என்னுடைய தாய் என் மீது மிகுந்த பாசம், நானும் என்னுடைய தாயின் மீது மிகுந்த பாசம். அந்த தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்க நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய இவர் வீட்டுக்கு சென்று பார்த்தால் அம்மா அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய நிலை. ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என் மீது எப்படி இந்த மதீனாவை சுற்றி அல்லது வரக்கூடிய காலங்களில் என் மீது எப்படி மக்கள் அளவுக்கு அதிகமான பாசமும் பிரியமும் வைத்திருக்கிறார்களோ அதே போல என்னுடைய தந்தையையும் இந்த மக்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு நேசிக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன சஹாபாக்கள். என்ற சஹாபாக்கள் பெற்றோர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்கு முன்மாதிரிகள் அந்த மக்கள். முன்மாதிரிகள் அந்த மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்தும் அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை கைவிட்டு விட்டானே, அவனை விட ஒரு நஷ்டவாளி யாருமே கிடையாது என்றார்கள். யாருமே கிடையாது. நமக்கு பெற்றோர்கள் இல்லையே பணிவிடை செய்து சொர்க்கம் செல்ல, நமக்கு பெற்றோர்கள் இல்லையே அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஆளாக, நமக்கு பெற்றோர்கள் இல்லையே அவருடைய பாதத்தின் கீழ் சொர்க்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு. ஆகவேதான் பெற்றோர்கள், முதிய வயதை அடைந்திருக்கிற பெற்றோர்களை ஒரு மனிதன் அடைந்தும் அவன் சொர்க்கம் செல்லவில்லையானால் அவனை விட நஷ்டவாளி யாரும் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பெற்றோர்களை கொடுமை செய்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாம நாளின் அறிகுறி. உலகம் அழியப் போகிறது என்பது அதனுடைய அறிகுறி. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பெற்ற தாய் எங்கு அடைக்கலம் அடைவாள் தெரியுமா? தன்னுடைய மகளிடத்தில் போய் அடைக்கலம் அடைகிற காலம். மகள் அந்த தாய்க்கு எஜமானியாக வருகிற காலம். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடும்பத்திலே இருந்து புறக்கணிக்கப்படுவாள், உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், தங்க வீடு இல்லாமல், அடித்து உதைத்து சித்திரவதை செய்து துரத்தி விடப்படுகிற காலம். இன்றைக்கு கூட எவ்வளவு குடும்பங்களில் பெற்றோர்களிடத்திலே பேசாத பிள்ளைகள் உண்டு தெரியுமா? எவ்வளவு குடும்பங்களிலே உண்டு. பெற்ற தாயிடத்திலே பேசாத பிள்ளைகள், பெற்ற தந்தையிடத்திலே பேசாத பிள்ளைகள்.
அல்லாஹு தாலா திருக்குரானில் வஹஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மத்தி வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹுவே, நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி என்னுடைய பெற்றோர்கள் என் மீது பாசம் செலுத்தி அன்பு வைத்து என்னை வளராக்கினார்களோ அதே போல நீயும் அவர்களின் மீது அன்பையும் பாசத்தையும் கருணையையும் பொழிவாயாக என்று பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரிகள் பெற்று வளர்த்தி ஆளாக்கிய குடும்பத்தாரிடத்தில் பேச மாட்டார்கள், தாய் தந்தை இடத்தில் பேச மாட்டார்கள். சலாம் சொல்லுகிற பழக்கம் அல்ல, அவர்களை எதிர்த்து பேசுகிற பழக்கம், திட்டுகிற பழக்கம். என்ன ஒரு அநியாயம், எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை! இது சாதாரண கொடுமை அல்ல, உலகம் அழிய போகிற கொடுமை, உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டது என்பதற்குரிய அறிகுறி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்றோர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், பெற்றோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பெற்றோர்களுக்கு இந்த கொடுமையை பிள்ளைகள் இழைத்தால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? நீங்களும் ஒரு கட்டத்தில் பெற்றோர்களாக போகிறவர்கள் தானே, நாமும் ஒரு கட்டத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்து நாமும் பெற்றோர்கள் ஆகிற ஒரு காலம் வருமே. அல்லாஹ் விடுவானா? நிச்சயம் விட மாட்டான். ஒரு சில தீமைகளுக்கு அல்லாஹு தஆலா இம்மையிலும் தண்டனை கொடுப்பான், மறுமையிலும் தண்டனை கொடுப்பான். ஒரு சில தீமைகளுக்கு நாம் வளர்ந்து ஆளாகி மனைவியுடைய பேச்சை கேட்டு, குடும்பத்தாருடைய பேச்சை கேட்டு, உற்றார் உறவினுடைய பேச்சை கேட்டு, அல்லது மனைவி கணவனுடைய பேச்சை கேட்டு தனி குடித்தனம் என்கிற பெயரிலோ, குடும்பத்திலே சண்டை சச்சரவு என்கிற பெயரிலோ பெற்றோர்கள் புறக்கணிக்கப்பட்டால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய சாபத்தை இந்த உலகத்தில் எப்படி ஆக்குவான் தெரியுமா? நாம் வளர்ந்து ஆளாகி நமக்கு பிள்ளைகள் வரும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகளின் மூலம் நம்மை புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கினால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? நம்முடைய நிலைமை என்ன? நமக்கு பள்ளி பருவம் உண்டு, இளமை பருவம் உண்டு, திருமண பருவம் உண்டு. திருமண பருவத்திற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுக்கிற அந்தஸ்திற்கு வருகிறோம். அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகிற பொழுது பேரன் பேத்தி என்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அப்படியானால் நமக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் நம்முடைய தாயை, நாம் நம்முடைய தந்தையை எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளாக்குகிறோமோ அதற்கெல்லாம் சேர்த்து அந்த பெற்றோர்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சபித்து அந்த சாபம் நமக்கு பெறக்கூடிய வகையிலே இருந்தால் உலகத்தில் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் சீரழிக்கப்படுகிற நிலை, பெற்றோர்கள் கொடுமை செய்யப்படுகிற நிலை, பெற்றோர்கள் துரத்தப்படுகிற நிலை, பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்து, பெண் பிள்ளையை சார்ந்து இருக்கிற கொடுமை வந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாம நாளின் அறிகுறி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இதிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் என்றால், உலகத்தினுடைய அற்ப சுகத்திற்காக இஸ்லாத்தை விடுகிறவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் வராத வரை கியாம நாள் வராது. உலக ஆசாபாசங்களுக்காக, அற்ப சுகங்களுக்காக உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய இஸ்லாத்தை தூக்கி வீசுவார்கள். அவர்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது அந்த நாளுக்குரிய அறிகுறி. அற்ப சுகத்திற்காக, உலகத்திற்காக மார்க்கத்தை தூக்கி வீசுகிற அன்பர்கள், அந்த காலம் வந்துவிட்டதோ என நினைக்க தோன்றுகிறது, அந்த காலம் வந்துவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. இளமை பருவத்தில் இருக்கிற இளைஞர்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், வளர்ந்து வருகிற பெண் பிள்ளைகள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். இன்றைக்கு வாழ்கிற காலம் மோசமான காலம், இன்றைக்கு வாழ்கிற காலம் மிக மோசமான காலம். ஒரு பெண் பிள்ளை சுயமாக ஒரு ஆண்மகனை தேர்வு செய்து அவனைத்தான் திருமணம் முடிப்பேன் என வம்புதும்புகளிலே ஈடுபட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறி, மார்க்கத்தை விட்டுமே வெளியேறி, இன்றைக்கு உலகம்தான் தேவை, திருமண வாழ்வுதான் தேவை, திருமண வாழ்வா இஸ்லாமா என்றால் எனக்கு திருமண வாழ்வுதான் தேவை, பெற்றோர்களா இஸ்லாமா உலகமா என்றால் உலகம்தான் தேவை, மார்க்கமா உலக ஆசாபாசமா என்றால் உலக ஆசாபாசம் தான் தேவை, பொருளாதாரமா அல்லாஹ்வுடைய ரசூலா என்றால் பொருளாதாரம் தான் தேவை, வேதமா அல்லது உலகத்தினுடைய இன்பமா என்றால் உலகத்துடைய இன்பம் தான் தேவை, குர்ஆன் தேவையில்லை என்கிற காலம் இந்த காலம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தாய்மார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம்.
அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கியதாக சொல்கிறான். தன்னுடைய அருள், தன்னுடைய ரஹ்மத், தன்னுடைய நிஅமத் எல்லாம் தூதரின் மூலம் நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை அற்ப சுகத்திற்காக வேண்டி தூக்கி வீசுகிற காலம் வரும் பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள், அது கியாமத் நாளின் அறிகுறி, உலக அழிவு நாளுடைய அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் இருக்காது மக்களிடத்தில். மார்க்கம் இருந்தாலும் தோன்றுகிற போதெல்லாம் சட்டையை கழட்டி வீசுவதைப் போல மார்க்கத்தை தூக்கி வீசுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வும் வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரசூலும் வேண்டாம், அவர்களுக்கு வேதமும் வேண்டாம், அவர்களுக்கு மார்க்கமும் வேண்டாம், அவர்களுக்கு மறுமையும் வேண்டாம், அவர்களுக்கு சொர்க்கமும் வேண்டாம். தூக்கி வீசுவார்கள் உலகத்திற்காக, உலகத்தில் வாழ்கிற அற்ப காலத்திற்காக, உலகத்தினுடைய ஆசாபாசத்திற்காக இஸ்லாத்தையே தூக்கி வீசுகிற மக்கள் வராத வரை அந்த காலம் வராது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இன்றைக்கு அந்த காலம் மார்க்கமா உலகமா என்றால் நமக்கு மார்க்கம்தான், உலகம்தான் முக்கியம். மார்க்கமெல்லாம் நமக்கு மறுமையிலே பார்த்துக் கொள்ளலாம் என்பார்கள். மார்க்கமா அது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பார்கள். மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை கூறினார்கள் என்றால் நமக்கு மனோ இச்சை தான் நமக்கு முதலிடம், நமக்கு மார்க்கம் இரண்டாவது பட்சம். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் நம் மூலம் இந்த உலகம் அழியப் போகிறது என்று பொருள். எந்த நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்த உத்தம சீலர்களை நினைத்து பார்க்க வேண்டும். இதற்காக வேண்டியா தியாகம் செய்தார்கள்? இதற்காக வேண்டியா ரத்தம் சிந்தினார்கள்? இதற்காக வேண்டியா நாடு கடத்தப்பட்டார்கள்? இதற்காக வேண்டியா வீட்டிலே இருக்கிற எல்லா உறவு முறைகளையும் துண்டித்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு வந்தார்கள்? இதற்காக வேண்டியா சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தார்கள்? இதற்காக வேண்டியா கண் எதிரே மனைவி மக்களை எல்லாம் அந்த மக்கள் பறிகொடுத்தார்கள்? எதற்காக? இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக. அல்லாஹ்வுடைய தீன் இது உலக சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. இது நம்முடைய மறுமை வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய வாழ்க்கை நெறிமுறை திட்டம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை உலகத்தினுடைய அற்ப காரியத்திற்காக மக்கள் தூக்கி வீசுகிற காலம் வரும் பொழுது நீங்கள் எதிர்பாருங்கள் அந்த நாளை. அது கியாமத் நாளின் அறிகுறி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த நாள் வராது, அந்த நாள் வராது. அந்த நாள் எப்பொழுது வரும் என்றால், மனிதன் தன்னுடைய வியாபாரத்தில் ஹராமையும் பார்க்க மாட்டான், ஹலாலையும் பார்க்க மாட்டான். அவன் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் அவனிடத்தில் போய் ஹராமை பற்றி பேசினால் நம்மை ஏசுவான். அவன் ஹராமை பார்க்க மாட்டான், ஹலாலை பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாமத் நாளின் அறிகுறி என்றார்கள். நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது நண்பர்களே? நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய பொருளாதாரத்துடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நேர்மையாக வியாபாரம் செய்கிற மக்களை பார்த்து கிண்டல் செய்கிற உலகம். பிழைக்க தெரியாதவன் என்பார்கள், பிழைக்க தெரியாதவன் என்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வட்டியினுடைய சுவாச காற்றை நீங்கள் சுவாசிக்காமல் அந்த நாள் வராது என்றார்கள். இன்றைக்கு எல்லா மனிதர்களும், பெரும்பான்மையான மனிதர்கள் இன்றைக்கு பேங்கிலே லோன் வாங்கி வட்டி வாங்கி பேங்கிலே லோன் வாங்கி வியாபாரம் செய்வது. சிறிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்வதற்கு வட்டியை நோக்கி ஓடுவது. குடும்பத்தில் ஏதாவது சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் ஓடி போய் நகைகளை கொண்டு போய் அடகு வைப்பது. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அநியாயம்! அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் வட்டியோடு தொடர்பு இருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உறுதி செய்து கொள்ளட்டும், அவர்கள் உறுதி செய்து கொள்ளட்டும், என்னோடும் என்னுடைய தூதரோடும் அவர்கள் போர் செய்வதற்கு அவர்கள் உறுதி செய்து கொள்ளட்டும், போர் அவர்களுக்கு நான் அறிவித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட காலம், அப்படிப்பட்ட கொடுமைக்குரிய தண்டனைக்குரிய குற்றம் வட்டி என்பது. அதை சாதாரணமாக இன்றைக்கு எல்லோரும் செய்கிறார். எந்த கஷ்டமோ வருத்தமோ சங்கடமோ நெருடலோ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஹராமான காரியமாயிற்றே, அல்லாஹ் தடுத்து அல்லாஹ் ஹராமாக்கி அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத் தருகிற காரியமாயிற்றே, எந்த வருத்தமும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது. அன்பானவர்களை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளின் அறிகுறியாக ஹராமையும் பார்க்க மாட்டார்கள், ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள். எப்படியாவது 10 ரூபாய் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிற மக்கள் வரும் பொழுது அந்த நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். என்ன பொருள்? என்ன பொருள்? இந்த பொருளாதாரம் இருக்கிறதே, அதில் ஜாக்கிரதையாக நீங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது கேள்விக்குறியாகிவிடும்.
கேள்விக்குறியாகிவிடும். காரணம், அல்லாஹ் மிக மிக தூய்மையானவனாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தூய்மையானவன். ஹராமான உணவை உட்கொண்டோ, ஹராமான ஆடைகளை அணிந்தோ, ஹராமான அணிகலன்களை அணிந்தோ, ஹராமான அடிப்படையில் உடலை நீ வளர்த்து கொண்டாலோ அந்த உடம்பு சொர்க்கம் செல்லாது. அது தூய்மையானவர்கள் செல்லுகிற இடம். அல்லாஹ் தூய்மையை விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹராமான அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வை வளர்த்து கொண்டால் அந்த உடம்பு சொர்க்கம் செல்லாது என்றார்கள். சொர்க்கமே செல்லாது. நிறைய பேர்களுக்கு ஒரு பாவனை உண்டு. என்ன, இன்றைக்கு வட்டி வாங்கினால் நாளைக்கு தொழுது துஆ செய்ய வேண்டியதுதானே, இன்றைக்கு வட்டிக்கு வாங்கினால் நாளைக்கு தொழுது துஆ செய்ய வேண்டியதுதானே. இப்படி நன்மையை செய்து கொண்டு பாவத்தையும் செய்து கொண்டு, பாவம் செய்யும் பொழுது வருத்தம் இல்லாமல், பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அதற்காக வேண்டி வருந்தி பிரார்த்தனை செய்ய எண்ணம் கூட இல்லாமல் இபாதத்தையும் பாவத்தையும் ஒன்றாக செய்தால் நம்முடைய நிலைமை என்ன? இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராமையும் பார்க்க மாட்டார்கள், ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட காலம் அந்த காலம். எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு வட்டி, எல்லா வியாபார துறைகளிலும் இன்றைக்கு வட்டி. அல்லாஹ் விடுவானா? திடீரென நமக்கு மரணம் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? திடீரென நமக்கு அந்த கியாமத் நாள் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன? தப்பிக்க முடியாது, மன்றாட முடியாது, ஓலமிட்டு அழ முடியாது, அவகாசம் கேட்டாலும் கிடைக்காது. இதெல்லாம் தெரிந்தவர்கள் நாம், இவைகளெல்லாம் தெரிந்தவர்கள் நாம். நமக்கு நம்முடைய சோதனைக்கு, கஷ்டத்திற்கு, துன்பத்திற்கு தீர்வாக நினைத்து அந்த பாவ செயலில் ஈடுபடுகிறோம். அது நியாயம் அல்ல, அது நியாயம் அல்ல. பிறரை ஏமாற்றி பிழைப்பு நடத்துவது, ஹராமான பொருளாதாரங்களை திரட்டுவது, வட்டியை மூலதனமாக கொள்ளுவது, சாதாரண பொருள்களை எல்லாம் உயர் ரகமான பொருள் என்று வாய்ச்சாமர்த்தியத்தால் விற்பது, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு பொய் பேசி வியாபாரங்களிலே ஈடுபடுவது, எங்கு பார்த்தாலும் ஹராமான வியாபாரம், எங்கு பார்த்தாலும் ஹராமான பொருள் ஈட்டுதல், ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை, அதை பற்றியே பேசக்கூடாது என்பார்கள். அதெல்லாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பள்ளியில் தொழுவதற்கு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்தவரை ரமலானுடைய மாதம் மட்டும்தான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுடைய காலங்களில் மட்டும்தான். வியாபாரமோ, திருமணமோ, கொடுக்கல் வாங்கலோ, உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இஸ்லாம் வேண்டாம், இஸ்லாம் தீர்வு அல்ல என்று மறைமுகமாக நாம் சான்று பகருகிறோம் என்றால் அல்லாஹ் விடமாட்டான், அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்திற்கு துரோகம் செய்கிற வகையில் யார் நடந்தாலும் நல்ல நிலையில் இருப்பதை போல உங்களுக்கு தெரியும், அது மோசமான விளைவை ஏற்படுத்தும் அன்பர்களே. ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை சுற்றி அந்த காலம் வந்தால், எந்த காலம்? பொருளாதார விஷயத்தில் மனிதன் ஹராமையும் ஹலாலையும் பார்க்காத ஒரு காலம் வந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த நாள் நெருங்கிவிட்டது, அந்த நாள் மிக மிக நெருங்கிவிட்டது. அதற்குத்தான் மனிதன் தயாராகி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே. இனியும் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இந்த கியாமத் நாளினுடைய அறிகுறியாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளைய தினம் பார்ப்போம். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.